ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். இந்த காணொளியை காணும் அனைத்து ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய்வேத்தியமாக பகவானுக்கு செய்ய போகிறது அவல் மிக்சருங்க. இது மாலை நேரத்தில் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு அனைவருக்கும் கொடுக்கலாம் பகவானுக்கு படைச்சிட்டு. இது அவல் பகவானுக்கு பிடிச்சது அப்படிங்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அவுள் எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், நல்ல கெட்டி அவுள். நம்ம எப்பயுமே அவுள் தாளிப்போம்ல, அதே அவுள் தான். இந்த மாதிரி அவுள் கெட்டி அவுளாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். அதே போல் 1 கப்பு வேர்க்கடலை நல்லா உடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப்பு. இங்கே பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. வானொலி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் இருந்தால் அவளை போடலாம். நல்லா கிளறி விடுங்க. அவள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா முருகலாக வரும். நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா அவளையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், அதே ஆயிலில் நம்ம இந்த வேர்க்கடலையை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். எடுத்து தட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதில் நம்ம போட்டுடலாம். இந்த ஆயிலெலாம் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நம்ம இதே மாதிரி கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே கரண்டிலே போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பாதாம் முந்திரி. இதுவும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வறுப்பட்டுடுச்சுங்க. இப்போ இதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வறுத்தது இந்த அவளோட நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். எல்லாமே அந்த உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா அவுளில் இப்படி பரண்டு வரணும். இப்போ அவல் மிக்சர் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மொறுன்ட்டு இருக்குது பாருங்கள். இதை நம்ம யாத்திரையெல்லாம் போகும்போது கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் பக்கம் கெடாது, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டு டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம்.
இப்போ உங்களுக்கு இந்த அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச அவளுங்கும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.